viewers, welcome to aathusamayal. இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு நல்ல லஞ்ச் காம்போ தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. மணத்தக்காளி குழம்பு வந்து முருங்கைக்காய் போட்டு நான் பண்ணியிருக்கேன். அது எப்படின்றதையும் நீங்கள் பாருங்கள். அதுக்கப்புறம் சுரக்காய் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. அது வந்து கூட்டாக நான் பண்ணியிருக்கேன். பருப்பு போடாமல் அது கூட்டு எவ்வளோ சிம்பிளாக பண்ண முடியுமோ அது பண்ணலாம். அது பார்த்திங்க, இது ரெண்டுமே நல்ல ஒரு காம்பினேஷனாக இருக்கும். அது வந்து நல்ல வத்த குழம்பு, அதை கூட்டுக்கு பிசைஞ்சு சாப்பிட்டு அந்த வத்த குழம்பு தொட்டு சாப்பிட்ற மாதிரி நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். இது ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த லஞ்ச் காம்போ இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு நீங்களும் பண்ணி பார்த்துட்டு எனக்கு ரிவ்யூஸ் அண்ட் கமெண்ட்ஸ் எனக்கு வந்து போஸ்ட் பண்ணுங்கள். சுரக்காய் ரொம்பவே உடம்புக்கு நல்லது. அதுக்கப்புறம் லைக் அண்ட் ஷேர், சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் ஐக்கன் முக்கியமாக கிளிக் பண்ணணும். அதுக்கப்புறம் ஆல் பட்டன் கிளிக் பண்ணணும். அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் வரும். வீடியோ பார்த்துட்டு நீங்கள் வந்து ரிவ்யூஸ் அண்ட் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ வீடியோவில் பார்க்குற மாதிரி சுரக்காய் நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க. நல்லா ஃப்ரெஷ்ஷாக வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு இதை வந்து ஃபஸ்ட்டு அலம்பிட்டு அதுக்கப்புறம் மேலே இருக்க இந்த மாதிரி ஸ்கின்னை வந்து பீலர் வச்சு நீங்கள் எடுத்துக்கணும். ஸ்கின் ஃபுல்லாக நீங்கள் அந்த எடுத்ததும் இன்னொரு ஒரு தடவை நீங்கள் வந்து அலம்பிக்கோங்க. அலம்பிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து அந்த குறுக்கால் ஒரே ஒரு கட் பண்ணியிருக்கேன். பண்ணிவிட்டு இந்த பெரிய வெள்ளரிக்காய் நம்ம கட் பண்ணுவோம்ல, அதே மாதிரி தான் நம்ம இப்போ கட் பண்ணி நம்ம எடுத்துக்கணும். அவ்வளோதான். இதில் பார்க்குற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. உள்ளே இருக்க சீட்ஸ்லாம் நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அதை அப்படியே போட்டு நம்ம சமைச்சு சாப்பிடலாம். இப்போது ஒரு வானல் வச்சுண்டு அதில் நான் தேவையான அளவு எண்ணெய் விட்டுருக்கேன். அதுக்கப்புறம் கடுகு தாளிப்புக்கு கடுகு, சீரகம் கொஞ்சம் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வெந்தயம் கொஞ்சம் போட்டுக்கோங்க. நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்கு அந்த இன்க்ரீடியன்ட்ஸ் உங்களுக்கு நான் கொடுக்குறேன். வீடியோவில் பார்க்குற மாதிரியே நீங்கள் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். ரொம்ப சிம்பிளாக சுரக்காய் வந்து உடம்புக்கு ரொம்பவே நல்லது. கொஞ்சம் வெந்தயம், கொஞ்சம் உளுந்து இதெல்லாம் போட்டு அது நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நீங்கள் சுரக்காவை போட்டு நீங்கள் நல்லா கொஞ்சம் வதக்கிட்டு, காரத்துக்கு வந்து நான் நம்மளே செஞ்சோம் இல்லையா சாம்பார் பொடி, ஸோ அதே தான் வந்து நான் போட்டிருக்கேன். அந்த சாம்பார் பொடிக்கு லிங்க் வேணும்னாலும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஜஸ்ட்டு காரத்துக்கு அது மட்டும்தான் நான் போட்டிருக்கேன். அப்புறம் தேங்காயும் ஜீரகமும் போட்டு அரைச்சி விட்டுருப்பேன். ஸோ இந்த வானல்லே இது சட்டுன்னு வெந்துடும். மூடி போட்டு நம்ம மூடி வச்சோம்னா இது நல்லா வெந்துடும். அதுக்குள்ளே நம்ம தேங்காய் அரைச்சி இதில் விட்டோம்னா சுரக்காய் கூட்டு வந்து ரெடி ஆகிடும். நீங்கள் வீக்லி ஒன்ஸ் கண்டிப்பாக வந்து இந்த வெஜிடபிள் நீங்கள் வந்து சேர்த்துக்கணும். உடம்புக்கு ரொம்பவே நல்லது. எல்லா வகையான நோய் இது வந்து ஒரு நல்ல ஒரு தீர்வு அப்படின்னு சொல்லி நிறைய வீடியோஸ் நானே கேட்டிருக்கேன். நீங்களும் வாட்ஸ்அப்லேயும் உங்களுக்கும் வந்திருக்கோம் ஃபார்வர்ட் மெசேஜாக. ஸோ சுரக்காய் இது நீங்கள் வந்து சாப்பிட்டு பாருங்கள். உடம்புக்கும் ரொம்பவே நல்லது. எல்லாருமே எடுத்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக மஞ்சத்தூள், பெருங்காயம், அப்புறம் உப்பு தேவையான அளவு தூவிட்டு, இப்போ வந்து காரத்துக்கு நான் என்னுடைய ரேஷியோவில் அரைச்சி வச்ச சாம்பார் பொடி தான் இதில் வந்து நான் தூவியிருக்கேன். அவ்வளோதான். ஜஸ்ட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு இது மூடி போட்டு மூடி வேக வைக்கலாம். ஏன்னா இதுலேயே வந்து உங்களுக்கு வாட்டர் கண்டென்ட் இருக்கிறதுனால வெந்துடும் சட்டுன்னு. நீங்கள் இது வந்து பொரியலாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணிங்கன்னா தண்ணி விட வேண்டாம். நீங்கள் அப்படியே நீங்கள் வேக வைக்கலாம். தண்ணி விட்டிங்கன்னா இன்னும் உங்களுக்கு அது ரொம்ப ஸ்டிக்கியாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ தண்ணி விடாமல் நீங்கள் ஜஸ்ட்டு கொஞ்சம் ஒரு 2 மினிட்ஸ் நீங்கள் கலரி வேக வச்சு நீங்கள் வந்து பொரியலுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ நான் சொன்ன மாதிரி தேங்காயில் கொஞ்சமாக ஜீரகம் போட்டு நான் இதில் அரைச்சி விட்டுருக்கேன். சாம்பார் பொடி போடலைன்னா நீங்கள் வந்து பச்சை மிளகாவோ இல்லை காஞ்ச மிளகாவோ நீங்கள் அரைச்சி நீங்கள் விட்டுக்கலாம். உங்களுக்கு எப்படி கன்சிஸ்டன்சி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் நீங்கள் வந்து தண்ணி விட்டு நீங்கள் இப்படி கலரி எடுத்துக்கலாம். அவ்வளவுதான். இப்போது சுரக்காய் கூட்டு ரெடி ஆகிடுது. இப்போ இதில் பருப்பே போடலை. இதுவே வந்து உங்களுக்கு நல்லா திக்காக நல்லா இருக்குது பாருங்கள்.
அவ்வளோதான். கொத்தமல்லி தூவி இப்போ சுரக்காய் கூட்டு ரெடி ஆகிடுது. இப்போ அடுத்த மெனு பார்த்திங்கன்னா முருங்கைக்காய் போட்டு எப்படி மணத்தக்காளி வத்த குழம்பு பண்ணலாம் அப்படின்றத நம்ம வீடியோவில் பார்க்கலாம். இப்போ மெனுவில் அடுத்தது வந்து இந்த குழம்பு வகை தான். இப்போ இந்த குழம்பு எப்படி பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இந்த குழம்புக்கு இஃப் சப்போஸ் நீங்கள் இது வெங்காயம் சேர்க்க வேண்டாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதை மட்டும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். தேவையான அளவு முருங்கைக்காய் எடுத்துக்கோங்க. புளி ஒரு நெல்லிக்காய் சைஸ் நீங்கள் ஊற போட்டுக்கோங்க. ஏன்னா தக்காளியாக நம்ம போட போகிறோம். தாளிச்சிட்டு கடுகு, ஜீரகம், வெந்தயம், அதுக்கப்புறம் மணத்தக்காளி வத்தல் எவ்வளோ வேணுமோ அதை நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நான் வந்து தக்காளி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வந்து வெங்காயம் வேணும்னா அதே ஸ்டேஜில் நீங்கள் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிட்டு தக்காளியும் ஒன்று போட்டு நல்லா வதக்கிடணும். வதக்கிட்டு முருங்கைக்காவும் போட்டு நல்லா வதக்கிட்டதுக்கப்புறம் தேவையான அளவு குழம்பு மிளகாய் பொடி, இதுவும் நான் வந்து என்னுடைய ரேஷியோவில் நான் மிஷினில் கொடுத்து அரைச்சி வச்சுருக்கேன். அதுதான் வந்து 3 ஸ்பூன் நான் வந்து இதில் போட்டிருப்பேன். அதனுடைய லிங்க் வந்து ஆல் பர்பஸ் மிளகாய் தூள் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு லிங்க் இருக்குது. அதை பார்த்து நீங்கள் அந்த ரெசிபியை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போ நான் ஜஸ்ட் அந்த பொடியை வந்து வதக்கிட்டு தேவையான அளவு தண்ணி விட்டு இது அட்லீஸ்ட் 5 மினிட்ஸ் நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் நான் வந்து புளியை கரைச்சி நான் அதில் விட்டேன். புளி ஜலமும் அதில் விட்டு நல்லா கொதித்து வந்தாச்சு. தேவையான அளவு உப்பும் நான் சேர்த்துட்டு இந்த உங்களுக்கு வேணும்னா கொஞ்சமாக நாட்டு சக்கரை இல்லாட்டி வெல்லம் ஒரு சின்ன சிட்டிகைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை போட்டிங்கன்னா ரொம்பவே குழம்பு அந்த என்ஹான்ஸ் பண்ணி உங்களுக்கு கொடுக்கும் டேஸ்ட்டை. அவ்வளவுதான், இன்னையோட மெனு இது தான். இதே மாதிரி நீங்களும் பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ரிவ்யூஸ் அண்ட் கமெண்ட்ஸ் எனக்கு கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுங்கள். மறக்காதீங்க, லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க ஆல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். வேறு ஏதாவது நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா லிங்க்கு நான் கொடுத்துருக்கேன், ப்ளேலிஸ்ட்டு, அதையும் பார்த்துக்கோங்க. தேங்க்யூ.